ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, இறந்த நமது மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்களுடைய திருவுருவ படங்களை எந்த திசையில வைக்கலாம் சார்? எந்த அறையில வைக்கலாம்? பொதுவாக வாழ்ந்து முடிந்து இறந்த பெரியோர்கள் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அந்த பெரியவர்கள் தெய்வமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தெய்வமாகவே இருந்தால் கூட உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை மேற்கு நோக்கி மட்டும்தான் வச்சுருக்கணுங்க. எந்த ஒரு வீடாக இருந்தாலும் இறந்தவர்களுடைய படத்தை உங்களுடைய வாழ்ந்து முடிந்த பெரியவர்களுடைய படத்தை மேற்கு நோக்கி வச்சுருக்கலாம். ஒரு சில வீடுகளில் மேற்கு நோக்கி வைக்க முடியாத பட்சத்தில் தெற்கு நோக்கி வச்சுருக்கலாம். அதாவது மேற்கு அல்லது தெற்கு நோக்கி மூதாதையருடைய படத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூதாதையருடைய படங்களை பெரியவங்களுடைய படத்தை சாமி படத்துக்கு கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா சாமியும் அவரும் ஒன்று தான் அப்படிம்பாங்க. நம்மளுடைய வார்த்தைகளுக்காகவோ அது தன்னுடைய வாழ்க்கைக்காகவோ நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர்த்து, என்ன இருந்தாலும் அதாவது மானுட தெய்வம் அப்படிங்கிறது வேறு, அதே மாதிரி தெய்வம் அப்படிங்கிறது வேறு. இந்த தெய்வத்தோட மானுட தெய்வத்துடைய படத்தை எக்காரணத்தை கொண்டும் சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. அதாவது நம்ம வாழும் காலத்திலேயே வாழ்ந்து முடிந்த அந்த பெரியவர்களுடைய படத்தை மேற்கு அல்லது தெற்கு நோக்கி தான் வைக்கணும். எக்காரணத்தை கொண்டு பூஜை ரூமில் வைக்கக்கூடாதுங்க. இன்னும் சில பேர் பெரியவங்களுடைய படத்தை ஹாலில் உள்ள என்ட்ராகும்போதே பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஹாலில் என்ட்ராகும்போது ஒரு நிலை கண்ணாடியோ அல்லது ஒரு வால் கிளாக் வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் இந்த மாதிரி பெரியவங்களுடைய படத்தை மேற்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ வைத்து அதற்குண்டான வழிபாடு, நமஸ்காரம் அல்லது உங்களுடைய வேண்டுதல், அடுத்து நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதெல்லாம் மேன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பிரார்த்தனையாகவோ அல்லது மனசாரவோ நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நினைவுகளுக்கு தகுந்த மேன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழும் காலத்திலேயே, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் உங்களுடைய சந்ததிக்கு பலிதமாகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழும் காலத்திலேயே அந்த யோகங்கள் உங்களுக்கு பலிதமாகி ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய இந்த திருவுருவ படத்துக்கு முன்பாக நின்று நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கோம். நம்ம புதுசா சொந்தமா ஒரு வீடு கட்டி அதுல குடிபெயர்ந்தாலும் சரி, இல்ல வாடகை வீட்டுக்கு போறதா இருந்தாலும் நம்ம முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னா பால் காய்ச்சறது. அந்த பால் பொங்கும் போது இந்த திசையில பொங்கினா நல்லது, இந்த திசையில பொங்கினா நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் சொல்வாங்க இல்லையா? எந்த திசையில பால் பொங்கினா நல்லது சார்? பொதுவாக புது வீடு கட்டி ஒரு குடி போகும் பொழுதோ அல்லது வாடகை வீட்டுக்காக நீங்கள் ஒரு வீட்டுக்கு புதுதாக குடி போகும் பொழுது பால் காய்ச்சணும் அப்படின்னா அந்த பால் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் நோக்கி பொங்கும் பொழுது நிச்சயமான ஒரு மேன்மையை கொடுக்குது அல்லது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் நம்பலாங்க. வடக்கு அப்படிங்கிறது வரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய விதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். வடக்கு நோக்கி பொங்கக்கூடிய அந்த பால், அதே மாதிரி அந்த பால் காய்ச்சும் பொழுது கிழக்கு நோக்கி பொங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒட்டுமொத்த அத்தனை பேர்களுக்குமே, அதாவது ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே தொடர்ந்து நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வடகிழக்கு, அதாவது வடக்குக்கும் கிழக்குக்கும் சேராமல் ரெண்டுக்கு இடையில் வடகிழக்கு நோக்கி அந்த பால் பொங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா
குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு பெரிய நன்மை, அதாவது அதிர்ஷ்டகரமான நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த மாதிரியான திசைகளில் பால் பொங்கி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய நன்மையானதாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணரக்கூடிய அதே வேளையில் இந்த பால் பாக்கெட்டை வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த காலத்தில் இப்போ கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி, அதாவது சொந்தமாக பால் வீட்டில் காய்ச்சுவாங்க, அல்லது பசும் பால் கிடச்சிக்கிட்டு இருந்தது, காய்ச்சினாங்க. இப்போ நகர்ப்புறங்களில் பாக்கெட் பால் தான் வாங்கிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த பாக்கெட் பால் வாங்கிட்டு போகும் பொழுது அந்த பால் தெரிஞ்சோ தெரியாமலோ சேதமடையக்கூடாதுங்க. பாக்கெட் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிகுறி காட்டுச்சு அப்படின்னா ஒரு பெருத்த, அதாவது தேவையில்லாத வம்பு, வழக்கு, சிறைவாசம் வருது அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே உணர்த்துது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த பால் காய்ச்சுவதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன சார்? எதற்கு பாலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க? புதுமனை புகக்கூடிய அந்த விழாவில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு விசேஷத்தை எதனால் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சடங்காகவே நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசும் பால் அப்படிங்கிறது இந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த பசும் பாலுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு அப்படிங்கிற அந்த பசுவில் பார்த்தீங்கன்னா 9 நவ கிரகங்களும் நவகிரக அதி தேவதைகளும் குடிகொண்டிருக்காங்க. பசு மாட்டுடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா அந்த பின்பகுதியில் உடம்பு முழுவதுமே பார்த்தீங்கன்னா 9 நவ கிரகங்களும், பசு மாட்டுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த 9 நவ கிரக அதி தேவதைகளும் குடிகொண்டு இருக்கிறதா சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கு. அப்படி அந்த பசு மாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பால் காய்ச்சும் பொழுது நவ கிரகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுகிரகம், பஞ்சபூதங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில பாக்கியங்கள் உங்களுக்கு நன்மையானதாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை அறிகுறியாக காட்டக்கூடிய ஒரு அற்புதம் இந்த பசும் பாலில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை விளக்கமாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக கிராமப்புறங்களில் பாருங்கள், பசுமாட்டிலிருந்து பால் கறந்ததுக்கப்புறம் சாதாரணமாக நம்ம வீட்டில் காய்ச்சணும் இல்லைங்களா, காய்ச்சக்கூடிய பால் பொங்கி வரும்பொழுதே எடுத்து வச்சுருவாங்க. அது பொங்கி கீழே அடுப்பில் நிறைய பால் பொங்கி அந்த பொங்குன பால் அடுப்பில் விழுந்து அந்த நெருப்பு அணையிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள். அதாவது விஞ்ஞானத்திற்கும் புரியாத ஒரு மெஞ்ஞானம் இந்த இடத்துல நம்ம ஆழமாக கவனிக்க வேண்டியது. பசும் பால் மடியில் கறந்து நம்ம நெருப்பில் காய்ச்சும் பொழுது அந்த பால் பொங்கி அந்த அடுப்பில் இருக்கிற நெருப்பு அணையிற அளவுக்கு அந்த பால் பொங்கி வந்தது அப்படின்னா அடுத்த நாள் பசும்பாட்டில் பாருங்கள் அந்த காம்பு அந்த காம்பில் பசுவுடைய காம்பில் புண்ணாயிருக்கும். இது இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியாத உண்மை. எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஆன்மீகம் சொல்லியிருக்கு. எதற்காக இந்த விஷயத்தை ஆழப்படுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது பாலுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த சிறு விளக்கம் இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கோம். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187.
சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். பொதுவாகவே சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இதன் அர்த்தம் என்ன சார்? பொதுவாக சாஸ்திர ரீதியாக நவ கோள்கள் 9 இருந்தால் கூட அதில் 5 கிரகங்கள் வந்து பாவ கிரகங்களாக, அதாவது உங்களுடைய கேள்வியில் கேட்ட மாதிரி கெட்ட கிரகங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. கெட்ட கிரகங்கள், பாவ கிரகங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து பாவ கிரகங்களாக சாஸ்திர ரீதியாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்குதுங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படி வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சுப கிரகங்களாக கொடுத்துருக்குது. ஒரு ஜாதகத்தில் சுப கிரகங்கள் வந்து நல்ல ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், அது முழுக்க முழுக்க அந்த மனிதனுக்கு நல்லது கொடுத்துட்டு போயிடுது, நன்மைகளை அதிகமாக செஞ்சிட்ருக்குது. அதுவே வந்து பாவ கிரகங்களாக, கெட்ட கிரகங்களாக சொல்லப்படுகிற இந்த சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாயெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட ஸ்தானம். அதாவது சாஸ்திர ரீதியாக ஒரு ஜாதகத்தில் வந்து 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் வந்து கெட்ட ஸ்தானங்களாக சொல்லியிருக்கு. அப்போ அல்லது மறைவு ஸ்தானங்களாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான கெட்ட ஸ்தானங்களில் கெட்ட கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கெட்ட கிரகத்தோட திசை வரும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் தானாக அமைஞ்சிருது. இதைத்தான் வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பெரியவங்க எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர் ஒருவர் வந்து கெட்டவராக இருக்கும் பொழுது அவர் கெட்டு போயிட்டார் அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு ஒரு நல்லதாக அமைஞ்சிருது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அனுமானமாகவும் பெரியவங்க சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுகிறது, இந்த மாதிரியான கெட்ட கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்ட இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்நாளில் அந்த கெட்ட கிரகத்துடைய திசை வரும் பொழுது நிச்சயமாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் இல்லையா, அந்த செவ்வாய் பகவான் தான் ராகு பகவான் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு இருந்து அந்த ராகு பகவானுடைய திசை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான முன்னேற்றத்தையும் ராஜயோகத்தையும் கொடுத்துருவார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. இந்த நவகிரகத்தை எப்படி சுத்தணும்? சில பேர் சொல்லுவாங்க 9 தடவை சுத்தணும் அப்படிம்பாங்க, சில பேர் 12ம்பாங்க, சில பேர் 18ம்பாங்க. நவகிரகத்தை சுற்றும் முறை என்ன சார்? பொதுவாக 9 நவகிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தால் கூட அந்த 9 கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அமைச்சு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நவகிரகத்தை வந்து வலம் வரும் பொழுது, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான வலம் வரலாம். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் 7.5 சனியோ அல்லது மற்ற கிரகங்களோ இருந்தால் கூட அந்த நவகிரக சன்னதியில் வலம் வரக்கூடிய முறை வந்து 9 முறை வலம் வரலாம். யாராக இருந்தாலும் 9 முறை வலம் வருவது தான் நவகிரகத்திற்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த 9 வந்து 18 பண்ணிக்கிட்டு அதுவும் 1, 8, 9 அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு தாத்பரியத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது அதாவது யதார்த்தம் அப்படிங்கிறத தள்ளி போயிட்டு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகிறது. ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு, ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு சாஸ்திர ரீதியாக நவகிரகத்தை வலம் வரக்கூடிய முறை 9 முறை. இதில் வந்து ஆண்களாக இருந்தால் வலது பக்கம் 9 முறையும், பெண்களாக இருந்தால் வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 4 முறையும் சுற்றி வரலாம். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 முறை வலம் வரும் பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல் விளக்கு வந்து கையில் ஏந்தி 9 முறை வலம் வந்து அதற்கப்புறம் அந்த எல் விளக்கை வச்சுட்டு உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணலாம். இந்த எது எப்படி இருந்தாலும் நவகிரகத்தை வலம் வரக்கூடிய முறை 9 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக எடுத்துக்கலாங்க. இந்த 9க்கு மேலேயோ அல்லது நேரமின்மை காரணமாக 3 முறை மட்டும் சுற்றி வந்தால் போதும் அப்படிங்கிறது. 3 முறை அப்படிங்கிறது வந்து முழு முதற் கடவுளாகவும் மூல தெய்வமாகவும் விளங்கக்கூடிய கணபதி, அதாவது விநாயக பெருமானுக்கு மட்டும்தான் 3 முறை. அதே மாதிரி நவகிரக சன்னதி எங்கிருந்தாலும் நிச்சயமாக 9 முறை வலம் வரும் பொழுது தான் நிச்சயமான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த 9 முறை வலம் வரும் பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரம் அல்லது மாலை நேரம் இந்த மாதிரியான நேரங்களில் வலம் வருவது நவகிரகங்களுக்கு உகந்த நேரம் மட்டுமல்ல,
நவ கிரகங்களுடைய அதிதேவதையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைந்த காலமாக, அதாவது அற்புத காலமாக அமையுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே அர்ச்சனை செய்யும்போது ஒரு சிலருக்கு அவங்களுடைய குலம் கோத்திரம் எல்லாமே சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த கடவுள் பெயர்லேயே சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. எது சரி சார்? பொதுவாக கோயிலில் பண்ணக்கூடிய அர்ச்சனைகளுக்கு மிகப்பெரிய பலாபலன்கள். அதாவது சுருக்கமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித குலத்திற்கு உள்ள ஒரு சில பிரச்சனைகள் கோயிலில் பண்ணக்கூடிய அர்ச்சனைகள் மூலமாக தீரக்கூடிய வல்லமை இருக்கிறதா ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குதுங்க. நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் கோயிலில் பண்ணக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களில் பண்ணக்கூடிய அர்ச்சனைகளுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறதா நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அர்ச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பெயரில் பொதுவாகவே உங்களுடைய ராசி நட்சத்திரம், உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய நாமாவளியை சொல்லி இறைவனுடைய சன்னதியில் அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய சுக துக்கங்களை நினச்சி உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய. பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனோம்னு வைங்களேன், நீங்கள் எந்த நாள் போய் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறத விட உங்களுடைய நட்சத்திரம், திதி, உங்களுடைய ஜனன நாளிகை இந்த மாதிரியான நாட்களில் சாமி கும்பிடும் பொழுது அதற்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கிறதாக 5 பஞ்சபூதங்களுடைய சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாளிகையில் உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு ஓரளவு மகத்துவம் கிடைக்கக்கூடிய அற்புதம் நம்ம காண முடியும். இந்த அளவுக்கு தான் அர்ச்சனை இருக்குதே தவிர்த்து இதே நாமாவளிக்குண்டான அர்ச்சனையை வந்து கடவுளுடைய பெயரில், கடவுளுடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணுவதற்கு நாம யாருங்க? கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும், ஏன் நீங்கள் பிரச்சனையே பண்ணினால் கூட கடவுளுடைய அனுகிரகம் ஒரு பொழுதும் தப்பாது. கடவுள் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவர் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல். கடவுளால் வகுக்கப்பட்ட எந்த ஒரு பலனுக்கும் வாய்தா கிடையாது. நாம் வேணா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாங்க. ஆனால் கடவுளுடைய அந்த அனுகிரகத்தில் கடவுள் நம்ம ஜனனமாகும் போது நமக்குன்னு வகுக்கப்பட்ட பலன்களில் வாய்தா இல்லாமல் எல்லோருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. கிராமப்புறங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தாக்க வீட்டு வாசல்லையும் சரி இல்லை வீட்டுக்குள்ளேயும் சரி மஞ்சள் கரைத்த நீர் தெளிப்பாங்க, இல்லைன்னா சாணம் கரைத்து நீர் தெளிப்பாங்க. இது எதுக்காக அப்படி செய்கிறாங்க சார்? சாணம்
வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வந்து சாணம் தெளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஒரு முக்கியமான சடங்காக அதிகாலையில் செய்ய சொல்லி ஆன்மீக ரீதியாகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சாணத்திற்கு வந்து மருத்துவ சக்தியும் ஆன்மீக மகத்துவமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு வீட்டில் வந்து வாசல் தெளிச்சிருக்காங்களோ, அதாவது சாணம் போட்டு பசும் சாணம் இட்டு வாசம் தெளிச்சிருக்காங்களோ, அந்த வீட்டுக்குள்ளே விஷ ஜந்துக்கள் நுழைய முடியாத ஒரு தாத்பரியத்தை, ஒரு தடுப்பு சுவரை வந்து இந்த சாணம் செய்யுதுங்க. இந்த பொதுவாக வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரையான், அதே மாதிரி வந்து பாப்பராணின்னு பாப்பராணி, தேல், இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் வந்து எளிதில் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பசும் சாணத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அணு கதிர்வீச்சு இருக்குது இல்லைங்களா, இந்த அணு கதிர்வீச்சு மனித குலத்தை தடுக்காமல் இருக்கிறதுக்காக, அணு கதிர்வீச்சுக்களால் நம்ம வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா டன் கணக்கில் ஈயத்தை கொட்டி அந்த ஈயத்தகுடை வந்து வச்சு தான் நமக்கு அணு கதிர்வீச்சுகள் வந்து தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விஞ்ஞானம் சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் பல டன் கணக்கில் ஈயத்தகுடை கொட்டி தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த அணு கதிர்வீச்சுக்களை வந்து ஒரே ஒரு கூட சாணி கொட்டினா போதுங்க, இந்த அணு கதிர்வீச்சுக்களை அப்படியே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மகத்துவத்தை நாம் உணர முடியும். இதில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே விஞ்ஞானம் கண்டுபிடிக்காத எவ்வளவோ பெரிய விஷயங்களை நமது மெஞ்ஞானம் கண்டுபிடிச்சி மனித குலத்திற்கு நன்மையாக சொல்லியிருக்கு. அதில் ஒரு கடுகளவு நன்மை தான் வீட்டுக்கு முன்னாடி காலம் காத்தால் இந்த பசும் சாணத்தை வாசலில் தெளிக்கிறது. அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் அப்படிங்கிறது வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, அல்லது மஞ்சள் தண்ணியை வந்து வீட்டுக்கு முன்னாடியோ வீட்டுக்குள்ளார தெளிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எறும்புகள் வந்து அதனுடைய பாதிப்புகள் மனித குலத்திற்கு எந்தவித சேதாரமும் ஏற்படுத்தாத ஒரு பக்குவத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். இறந்த நமது மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்களுடைய திருவுருவ படங்களை எந்த திசையில் வைக்கலாம் சார்? எந்த அறையில் வைக்கலாம்? பொதுவாக வாழ்ந்து முடிந்து இறந்த பெரியோர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தளவுக்கும் அந்த பெரியவர்கள் வந்து தெய்வமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தெய்வமாகவே இருந்தால் கூட உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை வந்து மேற்கு நோக்கி மட்டும்தான் வச்சுருக்கணுங்க. எந்த ஒரு வீடாக இருந்தாலும் இறந்தவர்களுடைய படத்தை வந்து உங்களுடைய வாழ்ந்து முடிந்த பெரியவர்களுடைய படத்தை வந்து மேற்கு நோக்கி வச்சுருக்கலாம். ஒரு சில வீடுகளில் மேற்கு நோக்கி வைக்க முடியாத பட்சத்தில் வந்து தெற்கு நோக்கி வச்சுருக்கலாம். அதாவது மேற்கு அல்லது தெற்கு நோக்கி மூதாதையருடைய படத்தை வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மூதாதையருடைய படங்களை வந்து பெரியவங்களுடைய படத்தை வந்து சாமி படத்துக்கு கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா சாமியும் அவரும் ஒன்று தான் அப்படிம்பாங்க. நம்மளுடைய வார்த்தைகளுக்காகவோ அது தன்னுடைய வாழ்க்கைக்காகவோ நீங்கள் வந்து சொல்லிக்கலாமே தவிர்த்து, என்ன இருந்தாலும் அதாவது மானுட தெய்வம் அப்படிங்கிறது வேறு, அதே மாதிரி தெய்வம் அப்படிங்கிறது வேறு. இந்த தெய்வத்தோட வந்து மானுட தெய்வத்துடைய படத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. அதாவது நம்ம வாழும் காலத்திலேயே வாழ்ந்து முடிந்த அந்த பெரியவர்களுடைய படத்தை வந்து மேற்கு அல்லது தெற்கு நோக்கி தான் வைக்கணும். எக்காரணத்தை கொண்டு பூஜை ரூமில் வைக்கக்கூடாதுங்க. இன்னும் சில பேர் வந்து பெரியவங்களுடைய படத்தை வந்து ஹாலில் உள்ள என்ட்ராகும்போதே பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஹாலில் என்ட்ராகும்போது ஒரு நிலை கண்ணாடியோ அல்லது ஒரு வால் கிளாக் வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் இந்த மாதிரி பெரியவங்களுடைய படத்தை மேற்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ வைத்து அதற்குண்டான வழிபாடு, நமஸ்காரம் அல்லது உங்களுடைய வேண்டுதல், அடுத்து நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதெல்லாம் வந்து மேன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பிரார்த்தனையாகவோ அல்லது மனசாரவோ நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நினைவுகளுக்கு தகுந்த மேன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழும் காலத்திலேயே, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் உங்களுடைய சந்ததிக்கு வந்து பலிதமாகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழும் காலத்திலேயே அந்த யோகங்கள் உங்களுக்கு பலிதமாகி ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய இந்த திருவுருவ படத்துக்கு முன்பாக நின்று நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார், நன்றி. நவ கிரகங்களின் அணு கிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள்
9940431377 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.